சமாகாரம் தீப்தானலசிகோபமம் தப்தஜாம்பூதனமயீம் ராஜதாந்த பரிச்சதாம். அந்த பாயசம் எந்த பாத்திரத்தில் வந்ததுன்னார்? இட் வாஸ் a golden pot. கோல்டில் ஒரு பெரிய பானை with a silver lid. தப்த ஜாம்பூதனமயீம் ராஜதாந்த பரிச்சதாம். சில்வர். ஏன் அப்படின்னார்? அதுக்கு முக்கூர் சுவாமி ரொம்ப அழகாக சாதிப்பார். சில்வருக்கு பொதுவாகவே ஹீட் ரீட்டைனிங் கெப்பாசிட்டி உண்டு. வெள்ளித்தட்டில் சாப்பிடுவா இல்லையா? ஏன்னா குழம்பு வர வரைக்குமாவது இந்த சாதம் சூடாக இருக்கணுமே. அதனால் அது நல்லா நிலச்சி நிற்கும் சூடு. ஸ்வர்ணம் எப்படின்னா ஹீட்டை வாங்கிட்டு வெளியேற்றிடும். அதனால தான் கோல்டு ஜுவல்லரி போட்டுப்பா. ஏன்னா பாடியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எடுத்து இட் வில் ட்ரை டு சென்ட் இட் அவுட். அப்படின்னா ஹீட்டை எக்ஸ்பெல் பண்ணும் கோல்டு, ஹீட்டை ரீட்டைன் பண்ணும் சில்வர். இப்போ பாயசம் வெளியில் வரும்போது சில்வர் பாட் வித் சில்வர் லிட்டாக இருந்துடுத்துன்னு வச்சுக்கோ, பிடிக்கவே முடியாது. அதை இந்த வெளியில் இப்போ ஆற்றுக்கு எங்கேயோ போகிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உபன்யாசம்லாம் சொல்லி வெள்ளியில் வந்து கொதிக்க கொதிக்க பாலை கொடுத்துருவா. சாதாரணமாகவே கொதிச்சாலே வெள்ளி டம்ளர் மேலே கொதிக்கும். இது பிடிச்சிக்கவே முடியாது. அன்பை இப்படி காண்பிக்கிறதா? அதனால் எங்கே பிடிக்கிறதுனே தெரியாது. சில்வர் பாட் வித் சில்வர் லிட்டாக இருந்துடுத்துனா கொதியும் கொதிக்கும். அது சௌகுமாரியமான ராணிகள் கௌசல்யா, கைகை, சுமித்ரா இவாளெல்லாம் இதெல்லாம் தாங்க முடியுமா? கோல்டன் பாட் வித் கோல்டன் லிட்டாக இருந்துட்டானா ஆறி வரும் இல்லையா, எக்ஸ்பெல் பண்ணிவிடும் ஹீட்டை. சில்வர் பாட் வித் கோல்டன் லிட்டாக இருந்தால் தான் ஒரு மாதிரி கன்சியூமபிள் ஹீட் இதில் வரும். ஏன்னா சிலது கோல்டு அதை எக்ஸ்பெல் பண்ணோம், ஹீட் ரீட்டைன் பண்ணோம். ஒரு மாதிரி தண்ணியை விளாவதுன்னு சொல்லுவா பாருங்க. ரொம்ப கொதிக்கவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. ரெண்டும் கலந்து கொடுத்தாதான் குடிச்சுட்டே இருக்கலாம். நீராட போதுவீர் போதுமினோ நெழிழை இருக்கலாம். அப்பேற்பட்ட கோல்டு சில்வருக்கு என்ன காம்பினேஷன் ராமாயணத்தில் இருக்கோ அதே தான் தாயாருக்கு. சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம். ஏன்னா நாம் செய்த பாவங்கள் தகிக்க வைக்கும் அவளை, பெருமாளுடைய அனுகிரகம் குளிர வைக்கும் அவளை. ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி ஹிதரமணியாம் சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். இது ஹேம ரௌப்பியம் அய கமலமாலாம். அப்பேற்பட்ட கமலங்களை தரித்திருப்பவள் இவள் அப்படின்னு வச்சுக்கலாமா? சுவர்ண ரஜதஸ்ரஜாம். இன்னொரு அர்த்தம் எப்படி வச்சுக்கலான்னு பாருங்க. தாயார் தாமரையில் வீற்றிருப்பவள். தாமரை மலருமா? இந்த ஸ்ரீசூக்தத்தில் கேட்டேன். அதனால் ஸ்ரீசூக்தத்தில் இருக்கக்கூடிய தாமரை இங்கே மலர்ந்து விட்டது. தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த தாமரைக்கு ஒரு பெருமை உண்டு. சூரியன் உதிக்கும் போது மலரும், சூரியன் அஸ்தமிச்சு சந்திரோதயமான பிறகு மூடும். ஏன் சார் சந்திரன் வரும்போது எதுக்கு தாயார் தன்னை மூடிக்கிறா? இஸ்ன்ட் இட் ராங் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா சந்திரனும் தாயாரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். பாவம் தம்பியோ அண்ணா வரும்போது, ஏன்னா அவர் முன்னாடி வந்துட்டார். அந்த சந்திராம் சந்திர சகோதரி. அதனால சந்திரன் வரும்போது, பிரதர் வரும்போது அவ கொஞ்சம் அப்படி திறந்து காண்பிக்க வேண்டாமா தன்னை? பிரதர் வரும்போது ஏதோ அவாத்துல ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம். அதனால தாயார் என்ன பண்ணிட்டா, சந்திரோதயம் ஆகும்போது தாமரை மூடின்றா. யூ ஆர் நாட் கெட்டிங் இன் டு மை ஹவுஸ் அப்படின்னு தன்னை மூடின்ட்டா. அப்படின்னா சந்திரன் அங்க, சூரியன் அங்க. ஏன் சூரியன் இருக்கும்போது தாயார் மலர்ந்திருக்கானா, சூரியன்கிறது தகிக்கும். அந்த தகிக்கக்கூடிய இடம் இருந்தால்தான் பக்தர்கள் எரிந்து போவார்கள். அதனால சூரியன் தகிக்கக்கூடிய காலத்தை தாமரை மலர்ந்திருந்தால்தான் எரிக்க வேண்டிய பக்தனை எரிக்க விடாமல் தவிர்க்க முடியும். She will be eternally present when the sun is with his blazing rays. ஆனா சந்திரன் நினைச்சுட்டு கவலையே பட வேண்டாம். ஏன்னா குளிர்விப்பவன் சந்திரன். அதனால நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிறதுக்காக எடுத்துப்பா. அதனால மூடிண்டாளாம். யார் இந்த சந்திர சூரியன்னா, பெருமாளுடைய நேத்திரங்கள். சந்திர சூரிய நயனா பிரமேயவா. பெருமாள் சூரியனை ஒத்த கண்ணால நம்மளை பார்க்கறாரா அப்படின்னு தாயாருக்கு பயமா தாமரை மலர்ந்திருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா. சந்திரனை ஒத்த கண்ணால தானே பார்க்கறார் அப்படின்னு தாமரையை மூடின்ட்டாளாம். சூரியன் ஸ்வர்ண நிறம், சந்திரன் வெள்ளி நிறம், சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம் அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியாத்தா எடுக்கிறார். அதனால ஜாதவேதோம ஆவஹா, ஜாதவேதனே எனக்கு லக்ஷ்மியை கொடு. இந்த வேகத்தில் போச்சுன்னா 15 மந்திரத்துக்கு அர்த்தம் எப்படி சொல்றது? ஜாதவேதோம ஆவஹா லக்ஷ்மியை கொடு. அதனால எப்படி இருக்கணும்? ஹிரண்யவர்ணாம், அடுத்தது ஹரிணீம், அடுத்தது சுவர்ண ரஜதஸ்ரஜாம். அவ யாரு? சந்திராம். அதனால சந்திராம்ங்கிறவ எப்படி இருக்கா? சதி ஆஹ்லாதனே தாத்து. தாத்து என்னன்னா சந்திரனுக்கு சதி ஆஹ்லாதனே. எவன் ஒருவன் குளிர்விப்பவனோ, the one who has the innate capacity of cooling things is called Chandran.
கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். தீபாவளி இரவு. ஹேமா, அதோ தெரிகின்ற நிலவை பார்த்தாயா? தீபாவளி இரவு. ஏன்னு சார் அமாவாசையாச்சே? இல்லை, கோபால் ஹேமாவோட சேரும்போது சந்திரன் இருக்கணும். அது அமாவாசையாக இருந்தானே தீபாவளியாக இருந்தா என்ன? அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்ருங்கார சாஸ்திரத்துலலாம் அந்த நிலாவை பார்த்து தான் சொல்கிறது ஒரு வழக்கம். நிந்ததி சந்தனம் இந்து கிரண மனு விந்ததி கேதம் அதீரம். அஷ்டபதியில் நிந்ததி சந்தனம் இந்து கிரணமனு, இந்துவினுடைய கிரணங்கள் கூட சுடுறதான். ஏன்னா ராதை கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கிறதுனால. அப்படின்னா சந்திரனை சொல்றது வழக்கம். சந்திராம் குளிர்விப்பவள். அடுத்தது சொன்னார் சந்திரவது பிரகாசமானாம். சந்திரனுக்கும் பிரகாசம் உண்டு, ரொம்ப அழகா பிரகாசம் உண்டு. நித்ய ஆஹ்லாதகாரிணீம் வா சந்திரவத் பிரகாசமானம் சகல ஜன ஆஹ்லாதகாரிணீம். எவள் ஒருவள் நன்றாக பிரகாசித்து குளிர்விப்பவளோ அவளுக்கு சந்திராம்னு பேர். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் பூர்வாச்சாரியால் எடுத்திருக்கா. காரியேஷு காரணகுணாக நியதம் பவந்தி இதி உக்திம் சதாம் அவிததாம் அவதாரயாமஹ சாந்திரீ கலாச்ச பவதி ச யதோபி தத்யாத் ஜாதே யதம்ப சுதயா தயயா ச சீதே. என்ன அழகா எடுக்கிறார். ரா மெட்டீரியல்ஸ்க்கு என்ன குணம் இருக்கோ பொதுவாக ப்ராடக்ட்ஸ்க்கும் அந்த குணம் வந்துருமா. இப்போ நீங்கள் பெங்களூருக்கு பக்கத்தில் சிக்கபலாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சிக்கபலாப்பூர் பக்கத்தில் சித்தலகட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கெல்லாம் என்னென்னா இங்கே தான் இந்த சில்வர் த்ரெட்ஸ் எல்லாம் பண்ணுவா. பிரிவா சொல்லியிருக்கா சில்வர்லாம் இது சில்கெல்லாம் போட்டுக்காதீங்கோ, சில்க் த்ரெட்ஸ் எல்லாம் பட்டு வேண்டாம், அது கொண்டுட்டு அதில் விட முடியுமோ பட்டை. பெரியவா மேலே ஒரு பெரிய அபிமானம் தான். ஆனால் அந்த அழகாக அந்த பியூட்டிஃபுல் சில்க் எங்களுக்கெல்லாம் அந்த வேஷ்டி வரும்போதோ உங்களுக்கெல்லாம் அந்த புடவை வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அந்த ரெட்டைப்பேட்டு மவுண்டன் பார்டர் அதெல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்குது. அப்போல்லாம் நம்ம உடனே நம்ம ரொம்ப என்வாயன்மெண்ட்குள்ளே போயிட்டோம்னா அது கஷ்டமாயிடும். வி ஆர் ஆல் செலக்டிவ்லி சாத்விக் இல்லையா? நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் சாத்விகமாகிடுவோம். அப்போது அந்த நூலெல்லாம் இருக்குது பாருங்க, அது அழகாக அங்கே ஒன்றும் நெய்ய மாட்டா. வெறும்னு அந்த நெய்திருப்பதற்கு பூர்வம் அந்த த்ரெட்டை இருப்பா. நீங்கள் தொட்டு பாருங்கன்னு சொல்லுவா. என்ன சாஃப்டாக இருக்கும் தெரியுமோ? அதே த்ரெட்டை வச்சு புடவை பண்ணும்போது சாஃப்ட் ஆகிடுறதா? அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி ரா மெட்டீரியல்லேருந்து வருதா? அப்படின்னா ரா மெட்டீரியல் மாதிரியே எண்ட் ப்ராடக்ட்க்கும் அந்த குவாலிட்டி இருக்கா? பார்க்கடலை கடையும் போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தத்தை எல்லாம் சந்திரனுக்குள்ளே வச்சு அமிச்சாராம். அதனால் அதே சமயத்தில் அனுகிரகத்தை தயையெல்லாம் அமிச்சுட்டு மகாலட்சுமிக்குள்ளே வச்சானா சமுத்திரராஜா. சந்திரனும் வந்தார், மகாலட்சுமியும் வந்தாள். இருவரும் அண்ணா தங்க. அப்படின்னா ஒரே குணம் தானே இருக்கணும். இவனோ தன்னுடைய கிரணங்களால் குளிர்விக்கிறான், இவளோ தன் அனுகிரகத்தால் நம்மளை கட்டாட்சிக்கின்றாள். இதுவும் தயை, அதுவும் ஒரு விதமான அமிர்தம், ரெண்டும் சமமாயிடுத்தே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் சந்திராம். ஆயிடுதா? அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். அங்கம் தே மிருது சீத முக்த மதுரோர் தாரைர் குணைர் கும்பதா க்ஷீராப்தேஹே கிம்ருஜீஷதாமுபகதா மன்யே மகார்தாஸ்ததா இந்துக்கல்பலதா சுதா மதுமுகா இத்யாவிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்ரிம கதாம் திவ்யம் வபுர்னார்ஹதி. ரொம்ப அழகாக எடுக்கிறார். என்னென்னா பார்க்கடலை கடையறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கடலுக்குள்ளே தானே இருந்ததுன்னு சொல்கிறா. அதாவது இந்த ஐராவதம், உச்சைஸ்ரவஸ், கல்பலதா அதாவது பாரிஜாத விருட்சம், காமதேனு, சிந்தாமணி, அமிர்தம், வாருணி எல்லாமே சந்திரன் எல்லாரும் உள்ளே தானே இருந்தா. மகாலட்சுமி உள்ளே இருந்தா. இப்போ என்ன பண்ணாராம் சமுத்திரராஜா? என்ன அப்பா அம்மாவுக்கு 6-7 குழந்தைகள் இருந்து எல்லாரையும் நான் ஒரே கண்ணோட பார்க்குறேன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு குழந்தை மேலே கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். வாயில் சொல்லிவிட மாட்டா. அது ஒரு ஆசை இருக்கும், அது நம்ம மறுக்க முடியாது. ஒரு தாய் தானே நான் எல்லோரையும் சமூகம் சர்வபூதேஷோ என்று பார்க்கிறேன், இதெல்லாம் நன்னா தான் இருக்கும். ஆனால் மனசளவில் யார் மேலேயாவது கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி இருக்கும். தசரதர்கிட்ட பார்க்கலையா? பரத யோ என் ராமர் கல்லும் முள்ளும் குத்த காட்டில் நடந்து போறானே, லக்ஷ்மணனும் தான் நடந்து போறார். லக்ஷ்மணன் நினைச்சுன்னு அழறாரோ, ராமரை நினைச்சுன்னு தானே அழறார். அது என்னவோ ஒருத்தர் மேல ஒரு எட்ஜ் ஜாஸ்தி ஆயிடும். சமுத்திரராஜாக்கு தம் பொண்ணு லக்ஷ்மி மேலதான் அன்பு ஜாஸ்தியா. ஆனா மற்ற குழந்தைகள்லாம் இருக்கே, உச்சைஸ்ரவஸ், காமதேனு, சந்திரன். என்ன பண்ணாரா? சந்திரா வாங்க அப்படின்னா சந்திரன் வந்தார். அவனை பிழிஞ்சுட்டார். சந்திரனை பிழிஞ்சுட்டார். பிழிஞ்சு அதுலேருந்து என்ன எடுத்தார்னார்?
குளிர்விக்கக்கூடிய தன்மையை எடுத்தாராம் சமுத்திரராஜா. அடுத்தது அமிர்தம். அமிர்தத்துக்கு சுதா அப்படின்னு பேர். சுதானா அமிர்தம். அந்த சுதாவான அமிர்தத்துல எது அமிர்தத்தன்மையை கொடுக்கறதோ அதை எடுத்துட்டார். புரியுறதோ? அதை நல்லா பிழிஞ்சுட்டு சக்கையெல்லாம் மட்டும் சந்திரனை பிழிஞ்சாச்சு, விஷயங்கள் எடுத்தாச்சு, சக்கை அந்த சந்திரனை வெளியில் போட்டார். அமிர்தத்திலேருந்து அமிர்தத்தன்மையை எடுத்தாச்சு, பிழிஞ்சாச்சு, எடுத்தாச்சு, அமிர்தத்தன்மையை வெளில போட்டார். காமதேனு எதையும் கொடுக்க வல்ல ஒரு உயர்ந்த பசு, அதுக்கிட்டேருந்து கொடுக்கக்கூடிய தன்மை, இந்த விஷ் ஈல்டிங் கெப்பாசிட்டியை எடுத்துட்டார். பாக்கிய சக்கையா போட்டார். போட்ட உடனே என்ன பண்றதுன்னார், அவ கடைய ஆரம்பிச்ச உடனே அப்போ இங்கேருந்து சமுத்திரராஜா கீழே மேலே தள்ளுறார். யாரை? காமதேனுவை. இது வேஸ்ட் காமதேனு இப்போ வந்தது, ஏன்னா அதுலேருந்து பிழி விஷயங்கள்லாம் எடுத்தாச்சே இப்போ. அப்புறம் அங்கேருந்து அந்த அமிர்தத்தை எடுத்து அசுராள், தேவாள் அசுராள்லாம் போட்டி போடுறான், அமிர்தம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு. சமுத்திரராஜா சிரிக்கிறார், உனக்கு கிடச்சிருக்கக்கூடிய அமிர்தம் வேஸ்ட்டுப்பா, சக்கை, நான் வேணுங்கிற விஷயங்கள்லாம் எடுத்துட்டேன். இப்படி எல்லாத்துலேருந்து எடுத்தாரா, விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் ஆசையான பொண்ணான மகாலட்சுமிக்குள்ளே போட்டுட்டாராம். அப்பதான் கடைசியாக வந்த மகாலட்சுமியை அமுதிலும் அமுதாய் வந்த பெண்ணமுதை பெருமாள் தான் ஸ்வீகரித்தார். அதனால இந்துஹு கல்பலதா. இந்துன்னா என்ன? வெரி குட். கல்பலதா அதான் கல்பக விருட்சம். சுதா அமிர்தம். மது தேன். நீங்கள்லாம் ரொம்ப நல்லவா தேனு வச்சுருக்கீள். வாருணின்னு பேர். மது முகா இத்யாவிலாம் வர்ணனாம். அதுக்கு ஒரு இன்டாக்சிகேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கா? பொதுவாக லிக்கர்னா என்ன தானே. அதனால தான் சாகுந்தலத்தில் துர்வாசர் சாபம் கொடுக்கும்போது சொல்கிறார் சகுந்தலைக்கு என்னன்னா, ஹே அதிதி பரிபாவினி, அதிதியை அவமதிச்சவளே, நீ யாரையோ மனசில் வச்சுட்டு தானே இப்போ நீ என்ன அவமானப்படுத்துகிற, நான் வந்திருக்கிறது தெரியாமல் இருக்க, நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன். நீ யாரை இப்போ மனசில் வச்சுட்டு இருக்கியோ, எப்படிலாம் சாபம் கொடுத்துருக்க பாருங்க, அவன் மனசுலேருந்து நீ போயிடுவ. இவளுக்கு போகும்னு சொல்லலை, அவனுக்கு இவன் ஞாபகம் போயிடும். எப்படி போகும்? ஏன்னா இவ்வளவு நாள் இவளோட அனுபவத்தில் தானே இருந்தான், எப்படி மறந்து போகும்? பிரதமம் கிருதாமிவ துவயா பிரவிருத்தம் பிரதமம் கிருதாமிவ. ஒரு குடிகாரனுக்கு எப்படி இருக்கு பாருங்க, குடிக்கும் போது ஒரு சத்தியம் பண்ணுவான், அடுத்த நாள் கார்த்தால எழுந்த உடனே அது மறந்து போயிடும். அந்த மாதிரி இவ்வளவு நாள் அவன் ஒரு மதுவில் இருந்திருக்கான் உன்னோட, இப்போ நீ திரும்பி போகும்போது அவனுக்கும் உன் ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற. அதனால இன்டாக்சிகேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கா லிக்கருக்கு. அந்த மாதிரி தாயாரை பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குமா, ஏன்னா அந்த வாருணியுடைய தன்மையும் அவக்குள்ள இருக்கு. அதனால சுதா மதுமுகா இத்யாவிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி. அப்பேற்பட்ட குளிர்விப்பவள் தாயார் சந்திராம். அடுத்தது ஹிரண்மயின். இப்போ மறுபடியும் வரேன். ஜாதவேதோம ஆவஹா, ஜாதவேதனே எனக்கு மகாலட்சுமியை கொடு. மகாலட்சுமி எப்படி இருக்கணும்? ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம். திரும்பி இப்போ இன்னொரு வார்த்தை வருது, ஹிரண்மயீம். இந்த ஹிரண்மயீம்னா என்னன்னா, எவளை பிரார்த்தனை செய்தால் நமக்கு இகலோக சௌக்கியங்கள் நன்றாக கிட்டுமோ. அதாவது நீங்கள் சீட்டு ஒரு கிராமுக்கு மாதம் கட்டின் வரையில் திடீர்னு போனால், சார் வி ஆர் கமிங் வித் அ பம்பர் ஸ்கீம், வாட் வி ஆர் பிளானிங் டு டூ இஸ், யூ ஹவ் பீன் அ ரெகுலர் கஸ்டமர், வி வில் கிவ் யூ 4 more grams of extra gold. யாரும் கொடுக்க மாட்டா. அப்படி சொல்கிறான்னு வச்சுங்கோ, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு வச்சுங்கோ. காரணம் என்ன? ஸ்ரீ சுக்தத்தை நீ கேட்டுக்க. இதே என்ன தெரியுது, இன்னைக்கு 4 கிராம், நாளைக்கும் வந்துட்டேல நாளைக்கும் 4 கிராம், அதுக்கு அடுத்த நாளும் 4 கிராம், 12 கிராம் ஆகிடுறதா? 12 கிராம்னா என்ன? 1.5 சவரன். கரெக்டா? 1.5 சவரனுக்கு எதாவது கிடைக்குமான்னு கேட்டால் அங்கே கிடைக்காது. ஏன்னா 4 கிராம் அதில் உங்களுக்கு வேஸ்டேஜில் போயிடும், மேக்கிங் சார்ஜில் போயிடும். 8 கிராமில் உங்களுக்கு நல்ல ஆபரணம் கிடைக்கும். ஹிரண்மயீம் ஹிரண்யஸ்வரூபாம் ஹிரண்ய விக்கிரகாம். இது யாராவது சொல்லியிருக்காளான்னு கேட்டால் தீக்ஷிதர் வாழ் எடுத்திருக்கார். அப்படியே பாருங்க, நீங்கள் வேதத்தை கேட்டுட்டு கீர்த்தனைகள்லாம் கேட்டேன்னா உங்களுக்கு அப்படியே வேதத்தின் சாரம் அங்கே தெரியும். ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி மானவாஸ்ரயம் த்யஜாமி சிரதர சம்பத் பிரதாம் க்ஷீராம்புதிதனயாம் ஹரிவக்ஷஸ்தலாலயாம் ஹரிணீம். ஹரிணீம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம். அப்படியே ஸ்ரீ சுக்தம். ஹரிணீம் சரண கிசலயாம் கரகமலதுத குவலயாம்
மரகத மணிமய வலயாம் ஹிரண்மயீம் ஸ்வேதத்வீபவாசினீம் ஸ்ரீகமலாம்பிகாம் பராம் பூதபவ்யவிலாசினீம் பூசுரபூஜிதாம் வராம் மாதரமாப்ஜமாலினீம் மாணிக்ய பரணதராம் கீதவாத்ய வினோதினீம் சங்கீதவாத்ய வினோதினீம் கிரிஜாம் தாம் இந்திராம் ஷீத கிரண நிபவதனாம் ஷீத குளிர்விக்க கிரணங்களோடு கூடிய நிபவதனாம் இந்து விது அப்படின்னா சந்திரன் அர்த்தம். ஷீத கிரண நிபவதனாம் சந்திராம் சந்திர சகோதரீம் ஷீத கிரண நிபவதனாம் ஸ்ருத சிந்தாமணி சதனாம் ஸ்ருத சிந்தாமணி சிந்தாமணினா கேட்டதை கொடுக்க வல்ல மணி. ஸ்ருத சிந்தாமணி சதனாம் பீதவசனாம் குரு குஹமாதுல காந்தாம் லலிதாம் ஹிரண்மயீம் அப்பேற்பட்ட ஹிரண்மயீம் ஹேமாதி சகல சம்பத்பிரோபேதாம் அத ஏவ லக்ஷ்மி மத் சமீபம் ஆகூய வேதத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றான் அக்னி கிட்ட. அப்பேற்பட்ட ஹிரண்யவர்ணையாய் ஹரிணியாய் சந்திரையாய் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை என்கிட்ட கொண்டு சேரு. பாக்யத லக்ஷ்மி பரம்மா ஹிரண்மயீம் அதே வார்த்தை தான். அவ யாரு? லக்ஷ்மி. அதுக்கு லக்ஷ்மின்னா என்னன்னு எடுக்கிறார்? லக்ஷணவதீம் லக்ஷ்மீன் லக்ஷ்மீர் லாபாத்வா லக்ஷணாதிதி. பெருமாள் பிரளய காலம் எப்படி இருக்கும்னு மார்க்கண்டேயர் கேட்கும்போது ஒரு சின்ன குழந்தையா ஆலிலையில படுத்துட்டார். ஆலிலையில் துயின்ற எம்பெருமான் தான் அப்படின்னு தெரியாமல் மார்க்கண்டேயர் நீஞ்சுண்டே வந்துட்டு இந்த குழந்தைய ஐயோ இந்த குழந்தை எங்கேயாவது விழுந்துட போறதே, நீ யாரோட குழந்தைடா சொல்ல, நீ மட்டும் எப்படி பழைச்சிருக்க, யாருதுன்னு சொல்லு. அந்த குழந்தை உடனே கால் விரல் கட்ட விரல் எடுத்து ஷூப்பிண்டுது. புரியல அவருக்கு. அடுத்தது என்ன பண்ணித்தான் அந்த குழந்தை? மார்பை காமிச்சுதான். அப்பதான் தெரிஞ்சுதான் மார்பில் யார் இருக்கா? மகாலட்சுமி அப்படின்னா. அவர் யாருன்னு லக்ஷணம் கேட்கணும்னால இவளை வச்சுதானே காமிக்கிறோம். அதனால லக்ஷ்மீம். லக்ஷ்மீம்னா என்ன? சர்வ சுராசுர மனுஜ முனீந்திராதிபிர் லக்ஷணீயாம் பிரார்த்தனீயாம் சர்வைஸ்வர்ய நிமித்த பூத திவ்ய லக்ஷண சம்பன்னாவா. எவள் ஒருவளுக்கு அங்க அடையாளங்கள் ரொம்ப அழகா இருக்கும். பத்மினின் பேர். டான்ஸ் ஆடுவளா சார்? என்னென்ன தாயாருக்கு பத்மினின்னு பேர். ஸ்ருங்கார சாஸ்திரத்தில் 4 விதமாக ஸ்திரீகளை பிரிப்பாளாம். ஏன் சார் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் நீங்கள் அழகு வச்சு பிரிக்கிறீங்களே, ஆணை பிரிக்கலாமான்னு கேட்டால் புருஷ சூக்தத்தில் பிரிப்பேன். அதனால் இப்போ ஸ்ரீ சூக்தத்தில் 4 விதமாக ஸ்ருங்கார சாஸ்திரத்தில் பிரிப்பா. எவள் ஒருவளுக்கு கூந்தலில் இயற்கையாகவே நறுமணம் இருக்கின்றதோ அவளுக்கு பத்மினின்னு பேர். ஆனால் அங்கே சாவித்ரி இல்லது சார் இருந்தா இயற்கையான கூந்தல்ல, இது பத்மினின்னு பேர். அதனால் அப்பேற்பட்ட அந்த பத்மினியும் பத்மகந்தினின்னா அப்பேற்பட்ட உயர்ந்த ஜாதி பெண்ணாக இருக்கக்கூடியவளாம் தாய். அப்பேற்பட்ட லக்ஷ்மீம் லக்ஷதி லப்ஸ்யநாத் அப்படின்னு இந்த இடத்த எடுக்கிறார். அதனால முதல் இருக்கு ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம். அப்பேற்பட்ட லக்ஷ்மிய ஜாதவேதோ அக்னியே பரமாத்மாவே மே ஆவஹா எனக்கு குடு. அந்த அக்னி கிட்ட 2வது ரிக்கு பிரார்த்தனை பண்றது. இது பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? முதல் ரிக்கு முடிச்சிருக்கோம், 2வது ரிக்கு தாம் ஆவஹ ஜாதவேதோ. இப்போ நான் அர்த்தம் எல்லாம் சொல்லின்னு வரும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன் கேட்குறேன் இல்லையா? ஆற்றுல போனோடனே எப்போ டைம் இருக்கோ ஒன்று யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அந்த ஃபுல் ஸ்ரீ சூக்தத்தை யாராவது சொல்லியிருப்பா, மாலூல கண்ணன் யாராவது சொல்லியிருப்பா. 2வது புஸ்தகத்தை வச்சுங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? நன்னா கேட்டதும் அதுவும் நன்னா கோயின்சைட் ஆகும்போது நன்னா புரியும், அனுபவிச்சு படிப்போம். எல்லாரும் என்ன சொல்ல சார், I want to learn all these things, but I should understand the meaning. அவர் கற்றுக்காத்துக்கு வழி சொல்கிறாரு. இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்க அர்த்தம். See, now I have understood the meaning. What is the use of reading it? சமயா நிகித குமாடலாடனே விஷ்ணு சஸ்நாம படிக்கிறீங்களா? No, I don't know. What is the meaning of all those 1000 names? Why should I just read just like that? Say, அர்த்தம் சொல்லியாச்சு. See, after understanding the meaning, what is the use of reading it?
அதான் தெரிஞ்சுட்டாச்சு எப்படி. அதனால தாம ஆவஹ ஜாத வேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம் அப்படின்னு இந்த இடத்துல வேதாச்சாரியர் 2வது ரிக்கில் எடுக்கிறார். ஹே ஜாதவேத, ஜாதவேதனான அக்னியே, அக்னிக்கு அந்தராத்மாவாய் இருக்கக்கூடிய பெம்மானே, ஸ்ரீயப்பதே அக்னேத்வம் ஸ்ரௌதாக்னே தாம் பூர்வோக்த சமஸ்த குணாம் லக்ஷ்மீம். நான் போன ரிக்கில் மகாலட்சுமிக்கு அங்கடையாளங்கள்லாம் சொல்லியிருக்கேனே, பூர்வோக்தம் முன்னாடி சொல்லியிருக்கேனே, அந்த லக்ஷ்மியை அனபகாமினி வந்தா நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். நீ எனக்கு மகாலட்சுமியை கொடுத்துட்டேன் வை, எல்லாரும் அதுதானே பிரார்த்தனை பண்ணுறோம். நன்னா தனம் வரும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், இப்போ நன்னா வருது இதே மாதிரி இருக்கணுமேன்னு தோன்றது இல்லையா. அனபகாமினி திரும்பி அனுப்ப மாட்டேன். அபகமன ரஹிதாம் சாஞ்சல்ய ரஹிதாம், சஞ்சலத்துவத்தை விட்டு அவ விலகவே மாட்டான், இந்த இடத்த விட்டு போக மாட்டா. ஏன்னா ஒரு ஆற்றுக்கு போகிறோம், உள்ளே வாங்கோ, இல்லை எனக்கு கொஞ்சம், இல்லை உள்ளே வாங்கோ உட்காருங்கோ, யாராவது சொல்கிறாளான்னு இப்போ பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க வியாதியில் ஒருத்தரும் நீங்கள் இப்போ வரவே வராதிங்கோ பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றுன்னா எல்லாம் சரியான வரலாம். ஒன்றுத்துக்கு ஒன்று அது அவதாரம், பெருமாளோட அவதாரத்தை விட அது ஜாஸ்தியாக ஒன்றுன்னா எடுத்துன்னு வருது. ஆல்ஃபா பீட்டா காமா ஓமைக்ரான் இப்படி ஒன்றுன்னா அது எடுத்துன்னு வருது. அது எடுத்துக்கூடிய அவதாரங்களில் பெருமாளுக்கே அது போட்டியாக இருக்குது, அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு வேறு இருக்குது. ஒருவேளை இதுதான் பரமாத்மாவும் நமக்கு தோணி போய்டுறது, எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது, அவதாரங்களாக எடுக்கிறது. அதனால் யாராவது இப்போ ஆற்று கூட்டா அவளுக்கு நாம் திருப்பல்லாண்டு பாட வேண்டியது தான். ஒருவேளை யாராவது கூட்டான்னு வச்சுக்கோ, எப்படி சொல்வா, உள்ளே வாங்கும். நம்மாத்துல என்ன கூச்சம், அதே லக்ஷ்மிக்கு அந்த கூச்சம் இருக்குமா. சாஞ்சல்ய ரஹிதாம், அவள் ஒரு கூச்சமும் எனக்கிட்ட வந்த உடனே படக்கூடாது, என் வீட்டிலேயே இருக்கணும். சாஞ்சல்ய ரஹிதாம் அனபாயினீம் கதாச்சிதபீமாம் தியக்த்வா அந்யத்ர கந்தும் அனுத்யுக்தாம் மதேகாஸ்ரய நிஷ்டாம். என்ன அழகா சொல்றார், வந்துட்டானா இன்னொருத்தராத்துக்கு போகக்கூடாது. அது ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா நமக்கு, இல்லையா. மகாலட்சுமி நமக்கு பொழிய வேண்டும் சொல்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சனாதன தர்மா இஸ் த ரிலிஜன் தட் சேஸ் எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி. பாவம் தர்மம் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம அப்படி நினைக்கிறோமா? ஆனஸ்ட்டாக நமக்கு நீங்கள்லாம் நினைப்பேள் போல இருக்குது. நான் சொல்கிறேன், மனசளவில் நம்ம நன்னா இருக்கணும்னு நினைக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குழந்தைகள்லாம் புத்திர பௌத்ராதிசாலினே நம்ம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினேன்னு தான் நினைப்பாளே ஒழிய, அத்தனை பேரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவாளாக இருந்துட்டா அவள் ஆச்சாரி புருஷாளாக இருப்பாளே, சாதாரணப்பட்டவாளாயே இருக்க போறா. அதனால இந்த இடத்த சொல்றார், அந்யத்ர கந்தும் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. லக்ஷ்மி வந்துட்டான்னா இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. மதேகாஸ்ரய நிஷ்டாம், மத் ஏக ஆஸ்ரய நிஷ்டாம், என் ஒருவன் வீட்டில் மட்டுமே இருக்க வேண்டும். எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் வருங்க. அதனால அனபகாமினி. ஆச்சா, ஏன் சார் இப்படி இப்படி இருக்கக்கூடிய மந்திரத்தை சேவிக்கணுமா? இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த அனபகாமினிங்கிறத நீங்கள் ஒருத்தரும் சொன்னேன்னா அப்போ அது நன்னாயிடுறது இல்லையா. நான் மட்டும் சொன்னாதான் தப்பு, அதனால தான் எல்லாரும் கேட்டுடணும். இப்போ நீங்கள் கேட்டதுனால மகாலட்சுமி நம்ம பாட்டில் ஒத்தராத்துலையும் இருக்க போகிறா. அதனால அனபகாமினி கிருத்ராஸ்ச. சரி, இப்போ நான் இதுக்கு ஒரு நேர்மாறாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம வேதம் என்ன சொல்கிறது, அப்பேற்பட்ட மகாலட்சுமி நம்மாத்துக்கு வரணுங்கிறது. தாயார் சீதையாக பிறக்கச் செய்தே அவள் கடத்தி செல்லப்பட்டாள். ஸ்ரீலங்காவில் போய் இருக்கும்போது ஹனுமான் வந்து முழு நகரத்தையும் எரிச்சுட்டு போயிட்டார். அது பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் அது இல்லையா. ஒரு குரங்கு வந்திருக்குங்கிறது கூட தெரியலை. அது பூனை அளவில் ராத்திரி போய் கனையாழியை கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த ராஜாவோட பிள்ளைய வேற கொன்னுட்டு, அக்ஷகுமாரனை கொன்னுட்டு இதெல்லாம் பண்ண உடனே இப்போ அது கொன்னுடலாமான்னு கேட்கும்போது இவர் சொல்லிட்டார், விபீஷணன், நோ, ஆஸ் பர் ஜெனீவா ஆக்ட் யூ ஹேவ் டு கிவ் ஹிம் பேக். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸில் யூஎனில் ப்ராப்ளம் வந்துடும் சொன்ன உடனே, ஏதாவது அவமானப்படுத்தி அனுப்பலாம்னு சொன்ன உடனே வாலில் நெருப்பு வச்சா. இவர் என்ன பண்ணிட்டார், சோஷியல் மீடியா பர்சன்ஸ் ஷேர் பண்ணிட்டார். எல்லாருமே ஷேர் அப்படியே லங்கையை முழுக்க தகிக்க வச்சுட்டு பெரிய விஷயம், ராவணனுடைய ஊரே பத்தின் எரியுது. அவரே வந்து செபி க்ளோசிங்கில் ஷேர்ஸை வாங்கிட்டவர், குபேரன்கிட்ட போய் வாங்கிட்டார் இந்த இடத்த. அவர் வாங்கிட்ட பேர் அதை வந்து எரிச்சுட்டு போயிடுத்துது. பெரிய சபையை கூட்டுறான் நம்ம ராவணன், என்ன செய்வது அப்படின்னு. கும்பகர்ணன் ஒன்று சொல்கிறான். அப்போ விபீஷணன் எழுந்து சொல்கிறான், அண்ணா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு. யாராவது சொன்னாலே தப்பாக எடுத்துக்கிற மாதிரி தான் ஏதாவது இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கப்படாது அப்படின்னா தப்பாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா, நீ எப்போ இந்த சீத்தையை லங்கைக்குள்ளே கூட்டுண்டு வந்தியோ, அவ காலடி எடுத்து வச்சதுலேருந்து நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். இங்கே அனபகாமினிங்கிறோம், நம்ம வீட்டுக்கு வந்தால் போகக்கூடாதுங்கிறோம். அவள் சொல்கிறா விபீஷணன், இவை காலடி எடுத்து வச்சதுலேருந்து நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்.
அப்போ ஒரு ஸ்லோகம், கிருத்ராஸ்ச, ராமாயண ஸ்லோகம், யுத்தகாண்டம், கிருத்ராஸ்ச பரிலீயந்தே புரீமுபரி பிண்டிதः உபபன்னாஸ்ச சந்தியே வியாஹரந்த்ய அசிவம் சிவः. அசிவம்னா என்ன? அமங்கலம். சிவம்னா மங்களம், அமங்கலம் எது நன்னா இல்லையோ அதுக்கு அசிவம்னு பேரு. சிவானா என்ன? ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்துல சிவாஹா அப்படின்னா ஓநாயின்னு அர்த்தம். அசிவம் சிவாஹா, அமங்கலகரமான துவனியை ஓநாய் ஊழையிடுறது. இவ காலடி எடுத்து வச்சதுலேருந்து கழுகுகள்லாம் மேலே பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சார் இது, மகாலட்சுமி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோன்னா விபீஷணன் சொல்லுவதற்கு காரணம் என்ன? இப்படி சொன்னாலாவது அவன் விடுவானா இல்லையா? இப்படி சொன்னாலாவது விடுவானான்னு பிரார்த்தனை பண்றா. எதுக்குன்னா நேர்மாறான அர்த்தம் சொல்றேன். வேதம் சொல்றது இவன் நம்ம வீட்டுக்கு வந்தா போகக்கூடாதுங்கிறது. இவ வீட்டுக்கு வந்தபடியால் தான் இப்படிலாம் இருக்குன்னு அந்த இடத்துல இருக்கு. அதனால தாம ஆவஹ, அப்பேற்பட்ட லக்ஷ்மியை வக்ஷமானாம் ஆகாராய ஆக்வய பிரேஷய, எனக்கு அந்த லக்ஷ்மியை குடு. அந்த லக்ஷ்மி யாரு? யஸ்யாம். இப்ப நான் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லிட்டு வரேன். ஹே ஜாதவேத, அனபகாமினி, வந்தவள் போகக்கூடாது. தாம் ஆவஹ, எனக்கு கொடு. யாரு? யஸ்யாம் மகாலக்ஷ்மியாம் சம்பிராப்தாயாம் சத்யாம் ஸ்ரீதேவ்யாம் ஆஹூதாயாம் சத்யாம் லக்ஷ்மியாம் ஆகதாயாம் சத்யாம். எந்த சத்தியமான மகாலட்சுமி சத்துக்கு பத்னியாக இருக்கின்றாளோ அவள் என் வீட்டுக்கு வந்த பிறகு சத்தியமா என் வீட்டை விட்டு போகக்கூடாது. அப்பேற்பட்ட லக்ஷ்மியை கொடு. நான் என்ன அவகிட்ட பிரார்த்தனை பண்ண போறேன்? விந்தேயம். விந்தேயம்னா அர்த்தம் என்னன்னா அவசியம் பிராப்னுயம் லபேயம். நான் அவகிட்ட பிரார்த்தனை பண்ண போறேன். என்ன பிரார்த்தனை பண்ணலாம் மகாலட்சுமி கிட்ட அப்படின்னா, நம்ம சார்பா வேதம் பிரார்த்தனை பண்ணி எடுத்தோம். ஹிரண்யம், கோல்டு. விதவிதமான சார் இப்படி ஒரு மெட்டீரியல்ஸா கேட்குறோமே சார். ஞாபகம் வச்சுங்கோ, சனாதன தர்மத்துல ஆத்மா ஒசத்தின்னு சொன்னதுக்காக ஷரீரம் தாழ்த்தி கிடையாது. Just because we differentiate between the imperishable sentient matter called as the Jivatma and the perishable body, it doesn't mean the perishable body is anyway inferior. ஏன்னா ஷரீரம், இந்த ஷரீரத்தை வச்சுட்டு தான் நம்ம அத்தனை கைங்கரியமும் பண்ண முடியும். ஆத்மா தனியாக உட்காந்து லைட் மட்டும் இருந்து கைங்கரியம் பண்ணாது, அது ஞானமயம். அந்த ஆத்மா இந்த ஷரீரத்தில் இருக்கும்போது தான் கைங்கரியம் பண்ண முடியும். அதே மாதிரி மோட்சம் வேணுங்கிறதுக்காக இகலோக ஐஸ்வர்யத்தை தாழ்த்தியா நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இகலோக சௌக்கியம் இருந்தால்தான் நாமும் அனுபவித்து 4 பேருக்கு நல்லதும் பண்ண முடியும். அதனால இந்த சௌக்கியம் வர வேண்டும் என்பதற்காக கோல்டு. கோல்டுனா நீங்கள் எல்லா மெட்டல்ஸும் வச்சுங்கோ, எவர் சில்வர்லேன்னு வச்சுங்கோ. நம்ம பாத்திரமும் நன்னா இருக்கணும், இல்லை அது கோல்டு பாத்திரமா இருந்தால் நன்னா இருக்கும். இல்லை கோல்டு பாத்திரத்தில் தளிகை பண்ணுறோன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும். அதனால அது மேலே ஈயம் பூசிட்டு கோல்டு ஈய சொம்பா மாற்றி விடலாம். அதனால ஹிரண்யம், சுவர்ணம், சுவர்ணாதி ரூபம், கனகாதி வஸ்துனி, கனக ரூபமா இருக்கு. கனக விருஷ்டிய கரயுத பாரே மனேகே மானவ சித்திய தோரே ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜತಿ ಹೊಳೆಯುವ ಜನಕರಾಯರ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಭಾಗ್ಯದ ಕನಕ ವೃಷ್ಟಿ ಕರಯುತ ಬಾರೆ. ಕನಕಧಾರಾನ್ பேரு. ननाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.